கேள்வி பரிவாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இயக்குனர் இமயமாக இருந்த பாரதி ராஜா அவர் மறைவேற்று இருக்காங்க. தமிழ்நாட்டில் பல்வேறு முற்போக்கான படங்களை இயக்குன ஒரு புரட்சி இயக்குனராக இருந்த பாரதி ராஜா அவனுடைய மறைவை முன்னாள் முதலமைச்சர் உள்ளிட்ட தமிழ்நாடு தற்போது முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் தமிழக ரசிகர் பெருமக்கள் ரொம்ப ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளக்கூடிய சூழல்கள் இருக்காங்க. இப்படி பார்க்குறீங்க சார்? முதலில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் மறைவுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கலையும் துயரத்தையும் அவர் நினைவில் வாழுகின்ற அவருடைய ரசிகர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் அவர்கள் துயரத்திலே நாமும் பங்கெடுத்து ஆறுதலை தெரிவித்துக் கொள்வோம். ஒரு உயர்ந்த தாக்கத்தோடு கிராம பகுதியிலே வாழ்ந்தாலும் இந்த தமிழ் மண்ணை நேசித்தவர் நம்முடைய பாரதி ராஜா அவர்கள். சினிமா எங்கள் கிராமத்துக்கு வந்துருச்சு, ஆனால் எங்கள் கிராமம் சினிமாவுக்கு வரலன்னா அந்த தாக்கம் அவருக்கு. டூரிங் டாக்ஸ் அந்த காலத்தில் ரீல் அந்தந்து ஓடும், ஒரு ரீலுக்கு ஒரு தடவை அறுத்து ஓட்டுவாங்க. அந்த படம் அந்த பகுதியிலாம் பார்த்தாங்க டூரிங் தேட்டர். சினிமா எங்கள் கிராமத்துக்கு வந்துருச்சு, ஆனால் எங்கள் கிராமம் இன்னும் சினிமாவுக்கு வரல அப்படின்றத அந்த தாக்கத்தோடு திரையுலகில் முத்திரை பதித்தவர் தான் நம்முடைய இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள். அவர் நம்முடைய ஒன்றுபட்ட மதுரை மாவட்டம் தேனி, இன்னைக்கு தேனி மாவட்டம், அன்னைக்கு ஒன்றுபட்ட மதுரை மாவட்டம் அள்ளி நகரத்திலே படித்து வளர்ந்தவர். சுகாதார ஆய்வாளராக தன்னுடைய பணியை தொடங்கியவர். நீங்கள் எங்கள் காலம் வரைக்கும் கூட சொந்த சைக்கிள் யார்ட்டையுமே இருக்காது. சைக்கிளுக்கு வாடகை சைக்கிள் கம்பெனி எங்கே பார்த்தாலும் இருக்கும். சொந்த சைக்கிள் வச்சுருந்தா அன்னைக்கு நம்ம கண்டசா கார் வச்சுருக்கிற மாதிரி சைக்கிள் சொந்தமாக வச்சுருந்தா, பேண்ட் சட்டை போட்டுருந்தா கிராமத்தில் ரொம்ப இதாக பார்ப்பாங்க. ஒரு சுகாதார ஆய்வாளராக இருந்ததுனால அவர் அந்த பண்ணைப்புறம் பகுதிகளுக்கெல்லாம் பஸ்ஸில் இறங்கி பேண்ட் சட்டோடு போகிறத பார்த்தா டீ கடையில் அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய பாவலர் வரதராஜன், இளையராஜா குடும்பத்தில் அவங்க அண்ணன் கங்கை மரன், பாஸ்கர், இவங்களுடைய அண்ணன் தான் பாவலர் வரதராஜன். அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் ஆரம்பத்தில் இருந்தார். பாரதி ராஜாவே கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர் இளமை பருவத்தில். அந்த பண்ணைப்புறம் பகுதிக்கு போகும்போது ஒரு பேண்ட் சட்டை போட்டு போகிறத பார்த்தா கொஞ்சம் கேள்வி கிண்டலுமா அவங்கள பார்க்குறது. அப்படிதான் அவங்களுடைய அறிமுகமே ஆகுது. அந்த அறிமுகத்தால் இவர் சுகாதார ஆய்வாளர் இருந்தாலும் நாடகம் போடக்கூடியதில், நாடகம் நடத்துறதையும் நாடகம் நடிக்கிறதையும் இவர் நடிகராக தான் வரணும்னு நினைக்கிறார். இயக்குனராகவோ தயாரிப்பாளரோ வரணும்னு நினைக்கல. சினிமா உலகத்தில் ஒரு நடிகராக வரணும் தான் அவருடைய எண்ணம். அந்த அடிப்படையில் நாடகம்லாம் ஒரு நடிச்சுட்டு இருக்கிற காலகட்டத்தில் தான் இவங்களோட தொடர்பு, இளையராஜாவோட தொடர்பு ஏற்படுத்தப்படுகிறது. அந்த தொடர்பில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 1 தாடுறேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். 1 அதுக்கு பெண் குரலாக இருக்கும். பாவலர் வரதராஜன் பாடும்போது அது பெண் குரல். அந்த பெண் குரல் யாருன்னு பார்த்தா இளையராஜா. யாரா அந்த பெண் பாடுறதுன்னு ஒரு போய் பார்க்கும்போது இளையராஜா. அப்படிலாம் அவங்களுடைய நட்பை தொடர்ந்து தான் அந்த பண்ணைப்புறம் பகுதிக்கு போகும்போது, அப்போ இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டருடைய வேலை இந்த அம்மை நோய் இதுக்கெல்லாம் காலராலாம் பரவக்கூடாதுன்னு பார்க்குறதுக்கு போகிறதான் சுகாதார ஆய்வாளருடைய வேலை. அப்படி போகும்போது தான் இவங்களுடைய அந்த பழக்கத்தை உருவாக்கி இந்த பெண் குரல் பாடலெல்லாம் பார்த்துட்டு தான் நாடகத்தில் இவங்க பாடல்கள் இவர் நடிக்கிற மாதிரி, கதையெல்லாம் அவர் எழுதுகிற மாதிரி, அந்த கதை மூலமாக நாடகம் நடிக்கிற மாதிரி. அப்போ இவருடைய விஷயம் என்னன்னு கேட்டால்,
நாடகத்தில் குளிக்கிற காட்சி வந்தா உண்மையிலேயே வாளியில தண்ணி எடுத்துட்டு போய் நாடகத்தில் தண்ணியை வச்சு குளிக்கிறது. பாரதி ராஜாவுடைய எந்த நாடகத்தில் அப்படி பண்ண மாட்டாங்க. அந்த காலத்தில் அப்படிலாம் நாடகத்தில் அவருடைய நடத்தி காட்டியிருக்காரு. அப்போதான் அவருடைய நட்பு வந்து அன்னக்கிளி செல்வராஜ், அவர் யாருன்னு கேட்டால் நம்முடைய சங்கரையாவுடைய அண்ணன் மகன், அவருடைய நட்பு உங்களுக்கு கிடைக்குது. அந்த நட்பை வச்சு தான் வேலையை அவர் வந்து ராஜினாமா செய்து சென்னையில் போய் பெட்ரோல் பல்கில் வேலை பார்க்குறாரு. பெட்ரோல் பல்கில் வேலை பார்த்துட்டு கோடம்பாக்கம் ஏரியாலாம் போய், அப்போ ஸ்டுடியோக்குள்ளே மட்டும்தான் சினிமா இருந்த காலங்கள். அப்போ வந்து இவர் பெட்ரோல் பல்கில் வேலை பார்த்துக்கிட்டே சினிமா நடிக்கிற ஆசையில் எல்லா இடத்துக்கும் போகிறாரு. அங்கே சென்னையில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் அங்கே தான் இளையராஜா, கங்கை அமரன், அவருடைய தம்பி பாஸ்கர் இவங்கெல்லாம் ஒரே அறையில் தங்கி தான் அவங்க இசை வேலையில் பார்த்துட்டு இருக்கும்போது இவர் இந்த வேலைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. எஸ்பிபி அவருடைய அறிமுகம் கிடைக்குது. அதுக்கு பின்னாடி தெலுங்கு டைரக்டர் புட்டனாக் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் ஒரு ஊதி சும்மா அசிஸ்டண்ட் மாதிரி போகிறாரு பாரதி ராஜா, தெலுங்கு டைரக்டர்கிட்ட. அங்கே போகும்போது ஒரு நாள் அவர் படம் எடுத்து முடிச்சுட்டு அறையில் வச்சுட்டு ஓட விட்டுட்டு எடிட் பண்ணுறதுக்காக இருக்கும்போது அவர் வெளியே போயிடுறாரு. அந்த தெலுங்கு டைரக்டர் புட்டனாக் போயிடுறாரு. இவர் வந்து ஒரு சும்மா அசிஸ்டண்டாக தான் ஒரு வேலைக்கு வச்சிருக்கிறாரு. இவர் அவங்க வர நேரம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டார், இவருக்கு தெலுங்கு தெரியாது, இருந்தாலும் இந்த படம் ஓடுகிற காட்சியை மட்டும் வச்சு எடிட் பண்ணிடுறாரு. வந்தோடனே அவர் வந்து கோவிக்கிறாரு. யாரை கேட்டு இந்த வேலையை பார்த்து உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன தெரியும், நீயா உனக்கு மொழியும் தெரியும், எப்படி எடிட் பண்ணதை பார்த்துட்டு ஆச்சரியமாகிறார். ஆச்சரியமாயிட்டு தான் நீ வந்து பெரிய ஆளாக வருவ, தமிழ்நாட்டில் நீ வந்து திரைப்பட துறையில் நீ ஒரு பெரிய ஆளாக வருவ அப்படின்னு சொல்லிட்டு அவரை வெளியே அனுப்புகிறார். அந்த புட்டனாக் தெலுங்கு டைரக்டர் இருந்து அவர் வெளியே வர்றாரு. வெளியே வந்து தான் இவங்களுக்கு இந்த உதவியாக இந்த தன்ராஜ் மாஸ்டரு இவங்களாம் இருக்காங்க. தேடுதலுடைய படலம் ஆரம்பிச்சுட்டு இருக்கு. இவர் கையில் வந்து மயில்ன்ற கதை இருக்குது. அதாவது அந்த கதைக்கு பேர் மயில். அந்த கதை வச்சுருக்காரு. கதையை வச்சுக்கிட்டே இவர் அலைகிறார். அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சி, அந்த வாய்ப்பில் தான் அப்போ வாய்ப்பு எப்படின்னு கேட்டால், எம்ஜிஆரும் சிவாஜியும் பெரும் நடிகர்கள், அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஓய்வு பெறுற நேரம், திரைப்படத்துறையில் ஒரு ஓய்வு பெறுற நேரம், ஒரு வேக்கண்ட்டாக இருக்குது. அந்த வேக்கண்ட்டாக இருக்கும்போது ரஜினியும் கமலும் பெரிய சூப்பர் ஸ்டாராக வர வேண்டிய காலகட்டம் ஆரம்பம். அவங்க ரெண்டு பேருக்கும் சிவாஜிக்கு எம்ஜிஆருக்கு ஓய்வு பெறுற நேரம். அதில் பாரதி ராஜா இதிகாச படங்கள், புராண படங்கள், வசனங்கள் அப்படி இருந்த காலகட்டத்தில் இவர் வந்து இந்த மயில்ன்ற கதை, இவர் எழுதின அந்த கதை தான் வந்து 16 வயதினிலே அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்து, அதாவது கிராமம் இப்போ நாங்கள் பார்த்துருப்போம் கிராமத்தை, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மண் வீடு, அந்த கிராமத்தில் கூடிய அந்த ஓட்டு வீடு, அந்த ஓலை குடிசைகள், தென்னங்கீற்றால் செய்யப்பட்டது, அந்த கீரை அந்த இதில் செஞ்சது வீடுகள், அதெல்லாம் வந்து நாங்கள்லாம் சின்ன வயசில் பார்த்துட்டோம். பெருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாது இது. அதை வந்து அதாவது இப்படி தான் நடிகர் இருக்கணும், இப்படி தான் வந்து நடிகர்னா அப்படி சிகப்பாக இருக்கணும், நடிகர்னா இப்படி இருக்கணும், அப்படி மேக்கப் மேனு, ஸ்டுடியோக்குள்ளே இருந்ததை கொண்டு வந்து வெளியே கேமராவை கொண்டு வந்தது கிராமத்துக்கு யதார்த்தமான வாழ்க்கையை படம் பிடிச்சு தன் வாழ்வில் கண்டதை, தன் வாழ்வியலை, கிராமத்து அழகியலை திரைப்படத்துறைக்கு கொண்டு வந்தவர் பாரதி ராஜா. இந்த 16 வயதில் கொண்டு வர்றாரு. அது மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நடிகர் கமலஹாசனை வந்து சப்பானியா நடிக்க வச்சு கோவணத்தோடு விடுவார். அது ஒரு பேட்டியில் கூட கமலஹாசன் சொல்றாரு, இவர் மிகப்பெரிய இயக்குனராக மிகப்பெரிய திரைப்படத்துறையில் ஜாம்பாவனை வருவார்னு தெரிஞ்சுதான் நான் இந்த வேடத்தை ஒத்துக்கிட்டேன்னு. சாதாரணமாக கமலஹாசனை வந்து அதில் விட்டுருப்பார் சப்பானியா. கிராமத்தில் சண்டியர் மாதிரி நம்ம ரஜினிகாந்த் அதில் பரட்ட
அதை விட்டுருப்பாரு. மயில் அது வந்து யதார்த்தமாக படித்த பொண்ணு. அது வந்து அங்கே ஒரு டாக்டரை பார்த்து ஏமாந்து வாழ்க்கையை அதே மாதிரி ஸ்ரீதேவியை அந்த 3 பேரும் மிகப்பெரிய ஜாம்பவான்களாக திரைத்துறையில் வந்துட்டாங்க. அவங்க அங்கே சாதாரணமான பரட்டையாகவும் சப்பானியாகவும் இங்கே இருக்கக்கூடிய மயில் வந்து ஒரு யதார்த்தமான ஒரு டாக்டர்கிட்ட கிராமத்துக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு ஒரு டாக்டர்கிட்ட ஏமாந்துறது. அதை வந்து சப்பானி மேலே பழியை போட்டு அந்த அவங்க கர்ப்பத்துக்கு காரணம் சொல்லி அவரை சிறைக்கு அனுப்புகிற காட்சிகள், அந்த கிராமத்து யதார்த்தமான நிலைமை அந்த 16 வயதில் கொண்டு வந்தது தான் மிகப்பெரிய வெற்றி. அது மாதிரி அவருடைய எண்ணங்கள் எல்லாமே ஒரு உயர்ந்த எண்ணங்கள். நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்களையும் நடிகர் முத்துராமன் அவர்களையும் வச்சு சொந்த வீடுன்னு ஒரு படம் எடுக்கலாம்னு நினைச்சார். பல்வேறு காரணங்களால் அது தடைபட்டு போயிடுச்சு. அம்மா அதை ஒத்துக்கிட்டாங்க. சொந்த வீடுன்னு ஒரு படம் எடுக்கணும்னு நினைச்சாரு. அது இதாயிருச்சு. இந்த 16 வயதில் முத விநியோகஸ்தர் யாருன்னு கேட்டால் ராஜிகரன். அவர் தான் விநியோகஸ்தர். நல்ல லாபங்கள் போச்சு. அதுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து கிராமத்து படம் தான் எடுப்பார். அவருக்கு நகர படம் எடுக்க தெரியாது, நகர மையம் தெரியல, கிராமத்துக்காரன் பட்டிக்காட்டான் அப்படின்ற மாதிரி திரைத்துறையில் ஜாம்பானவர் இந்த பிராமண ஆதிக்க சக்தின்னு இருந்துச்சு. எல்லா துறையிலுமே பிராமண சக்தியில உடைச்சான். திரைப்பட துறையில் பிராமணத்துடைய ஆதிக்கத்தை ஒழித்தது, முற்போக்கான கருத்துக்களை சொன்னது கலைஞர் பராசக்திக்கு பின்னாடி, மனோராவுக்கு பின்னாடி, அண்ணாவுக்கு பின்பாக, திராவிட இயக்க எழுத்தாளருக்கு பின்பாக, ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்பாக யதார்த்தத்தை, காதல் திருமணத்தை அங்கீகரித்தது, சாதி மறுப்பு திருமணம், மத மறுப்பு திருமணம், இதை எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த படத்தை வெற்றிகரமா ஆக்குனது தான் பெரிய விஷயம். கலைஞர் பராசக்தி ஓடுனது மாதிரி அது கூட ஒரு மேட்டுக்குடி மக்களுடைய வாழ்க்கை தான், பணக்காரர் குடும்பம் தான் அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டது. இங்க எல்லாமே சாதாரண விளிம்பு நிலை மக்களுடைய, கிராமத்து மக்களுடைய வாழ்க்கையை வெளியே கொண்டு வந்தார். அதுவும் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க வசனங்கள் இல்லாம சாதாரணமான முறையில் அதை கொண்டு வந்தார். அதுதான் சிகப்பு ரோஜாக்கள்ல பெரிய ஆங்கில படத்துக்கு இணையாக ஹாலிவுட் அடிப்படையில் அந்த படத்தை தயார் பண்ணி வெற்றிகரமாக்கினார். அது மாதிரி காதல் ஓவியம் அவர் பெரிய அளவில் நினைச்சாரு, அது மட்டும்தான் அவருக்கு ஃபெயிலியர். ஆனால் பெரிய அளவில் அதை பண்ணி திரைப்படத்துறையில் பெருசாக கொண்டு வரணும் அந்த காதல் ஓவியத்தை நினைச்சாரு. அது கொஞ்சம் அவருக்கு தோல்விதான். ஆனால் அதுக்கு அவரே சொல்லுவார், எனக்கு பிடிக்காத படம் எதுன்னு கேட்டால் நான் எடுத்த இந்த வாலிபமே வா வா அந்த படம் தான் எனக்கு பிடிக்காது. ஏன்னா எனக்கு கடுப்பாயிருச்சு இந்த காதல் ஓவியம் தோல்வினால. அவ்வளவு நான் எல்லா விஷயத்தையும் நுண்ணிப்பாக கவனித்து எடுத்தேன். ஆனால் எனக்கு அது தோல்வியானனால இந்த ரசிகர்களுக்கு நான் குண்டாக்க எடுத்தேன், எந்த இதுவும் இல்லாமல் எடுத்தேன். ஆனால் அது ஓடிடுச்சு பாருங்க, இந்த வாலிபமே வா அது ஓடிடுச்சு. பாட்டு அதில் அருமையான பாடல்கள் இருக்கும், அதனால அந்த படம் ஓடிடுச்சு. அது அப்படின்னு அதை சொல்லுவார். மொத்தம் 44 படங்கள் அவர் எடுத்திருக்கிறாரு. தெலுங்கு, ஹிந்தி இதெல்லாம் எடுத்திருக்கிறாரு. அதில் வந்து அலைகள் ஓய்வதில்லை, நடிகர்கள், இயக்குநர்கள் மணிவண்ணன், பார்த்திபன், பாண்டியராஜன் எத்தனையோ பேர்களை உருவாக்கியிருக்காரு. அதில் இந்த முதல் மரியாதையில் சிவாஜி கணேசனை எப்பா சிவாஜிக்கு ஒரு பெரிய ஏக்கம் இருந்துச்சு. என்னன்னு கேட்டால் சரியான இயக்குனர் நமக்கு அமையவே இல்லை வாழ்க்கையில் அவர் படத்துலன்றது. அப்பா இவன் இந்த கருவாப்பையை என்னை வந்து இப்படி நடிக்க சொல்கிறேன், இவன் நடிகனாக நினச்சிருக்கேன், இவன் படம் மூஞ்சி என்றைக்குமே கண்ணாடியில் பார்த்ததுலையான்னு கேட்பாரான் சிவாஜி. அதில் ஏன்னா யதார்த்தமாக வானேன் அப்படின்னு சொல்லி அந்த யதார்த்தமாக நடக்க விட்டு அந்த வடிவுக்கரசி பேசுகிற காட்சியெல்லாம் 10 குறும்பாடுக்கு தானடா ஆசைப்பட்டு வாக்கப்பட்ட நீ அப்படின்னு சொல்லி சிவாஜி கணேசன் வடிவுக்கரசி பேசுகிற காட்சி. அதுக்கு அவங்க மக அதை பின்னாடி நின்று அருணா கேட்குற காட்சி பார்த்துட்டு தான் அப்போ தான் அவங்க மக அருணா அந்த உருக்கமான காட்சியை கொண்டு வரும், கிராமத்து காட்சி. இது வரைக்கும் அந்த பிள்ளை மகள் என்ன நினைக்கணும்னா நான் வந்து இவருக்கு பிறந்த சிவாஜிக்கு பிறந்ததாக வடிவுக்கரசிக்கு பிறந்ததாக தான் நினச்சிருப்பேன் கதையில். ஆனால் இவங்க அம்மா வடிவுக்கரசி பேசுறது அதுக்கு தான் இவர் சொல்லுவார், நான் வந்து என் தாய் மாமை கண்ணீர் மொழுக ஏன்டா அழுதான், அதுக்காக தான் நான் வந்து உன்னை கட்டின தவிர கட்டின நாள்லேருந்து உன்னை நான் தொட்டு கூட பார்த்ததில்லை அப்படின்போது அப்போ நம்ம வேற ஆளுக்கு பிறந்திருக்கிறோம் அப்படின்போது சிவாஜி சொல்லுவார். அதை தெரிஞ்சு மகள் அருணா அழுகும்போது அந்த உருக்கமான காட்சியை கொண்டு வந்து பாரதிராஜா நாங்களாம் அந்த கிராமத்திலே வாழ்ந்ததுனால
அப்படியே நெஞ்சில பதிகிற மாதிரி ஒவ்வொருத்தருடைய கிராமத்தில் வாழ்ந்தவருடைய வாழ்வியலை அந்த திரைப்படத்தில் வந்து உலகம் முழுவதும் பார்க்குற மாதிரி இந்த கிராமத்து வாழ்வியலை கொண்டு வந்த அந்த காட்சிலாம் முதல் மரியாதை காட்சி. அது வந்து நீங்கள் ஒரு பெரிய விஷயம். அது மாதிரி ராதிகா, சுகன்யா இவங்கெல்லாம் அவர் வந்து பெரிய அளவில் கொண்டு வந்தார். அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து இந்த பாட்டு மட்டும் இல்லை, அவர் நீங்கள் 2009 காங்கிரஸ்காரர்களால் நம்முடைய ஈழத்தமிழர்கள் அழித்து கொள்ளப்பட்ட நேரத்திலே இங்கே திரைப்பட துறையினரை மிக பெரிய அளவில் திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தியவர் பாரதி ராஜா. இதை யாருமே சொல்றது இல்லை. தமிழ் உணர்வாளர், தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் மீது நீங்காத பற்றும் பாசமும் கொண்டவர். பிரபாகரனை அரை நொடியில் சந்தித்தவரெல்லாம் பெருசா பேசும்போது பிரபாகரன் அழைப்பை ஏற்று பிரபாகரனை சந்தித்தவர் நம்முடைய பாரதி ராஜா அவர். இங்கே 2009 சோனியா காந்தி காங்கிரஸ் மன்மோகன் சிங் அரசு இருக்கும்போது சென்னை வரும்போது சோனியா காந்திக்கு கருப்பு கொடி காட்டியவர். எங்கள் ஈழத் தமிழர்களை, எங்கள் தொப்புள் கொடி உறவுகளை அழித்துட்டு ரசாயன குண்டுகள் மூலமாக அழித்துட்டு வருகிற சோனியா காந்தியை திரும்பி போன்னு சொல்லி பாரதி ராஜா கருப்பு கொடி காமிச்சு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். ராமேஸ்வரத்தில் மீனவர்களுக்காக, நம்முடைய தமிழ்நாடு மீனவர்களுக்காக சிங்கள காடைகளால் தினசரி கொல்லப்படுகிற நம்முடைய தமிழ்நாடு மீனவர்களுக்காக திரைத்துணை திரட்டி பெரிய அளவு ராமேஸ்வரத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தினார். காவேரி பிரச்சனைக்காக நெய்வேலியிலே அனல் நிலையத்துக்கு முன்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை உலகமே திரும்பி பார்க்கின்ற திரைக்கலைகளை அழைத்து நடத்தினார். சென்னையில ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், காவேரி பிரச்சனைக்காக, முல்லையாற்று பிரச்சனைக்காக போராடி இருக்கிறார். அது மட்டுமல்ல, நீங்க அவர் வந்து சுய சாதியை விமர்சனம் செய்தவர். நீங்க திரைப்படத்துள்ள அப்படிலாம் இருக்க முடியாது யாருமே. சுயசாதினை வந்து அவளை சாதாரணமா விமர்சனம் பண்ணிட்டு போயிட முடியாது. மண்வாசனை பாண்டியன்லாம் நடிகரை வந்து அவங்க லாட்ஜில் தங்கியிருந்தார். மண்வாசனை படத்துக்கு நடிகரை தேடிட்டு இருக்காரு. அந்த லாட்ஜ் ஓனர் மயந்தான் பாண்டியன். அவர் வந்துட்டு போயிருந்தார் ரிசப்ஷனில். ஆள் நல்லா சிகப்பா நல்லா இருக்கானேன்ட்டு கூப்பிட்டு நடிக்க விட்டார். மண்வாசனையில் பாண்டியனை நடிக்க வச்சது நீங்கள் பார்த்தீங்களாக்கா. அது மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் நம்ம நெப்போலியன் புதுநாத்தாங்க சார், அதில் நடிக்க வச்சது. நீங்கள் இதெல்லாம் பெரிய விஷயம். நீங்கள் அது மாதிரி தெற்கட்சி சீமையில் பேச்சு வழக்க திரைமொழிக்குள் கொண்டு வந்ததில் பாரராஜாவை முன்னெத்தி ஏறிவார். அதாவது மூச்சுக்கு மூச்சு பாலுத்தேவர் பரம்பரைங்களே. பாலுங்கிறது உங்கள் பேர், தேவரது நீங்கள் படித்த வாங்கின பட்டமான்னு கேட்கப்பாரு. அது மாதிரி நீங்கள் நிறைய விஷயம். இந்த 16 வயதில் சாதாரண லாங்குவேஜ், ஆத்தா நான் பாஸ் ஆகிட்டேன். நீங்கள் இதை வந்து எப்படி நம்ம அதுக்கு முன்னாடி திரைப்படத்தில் பார்த்து, இது நம்ம ஊரில் கிராமத்தில் ஆத்தா நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறது அந்த கிராம லாங்குவேஜ் மொழியை கொண்டு தான் பாருங்க. ஆத்தா வையும் காசு கொடு, ஆத்தா வையும் காசு கொடு. இதெல்லாம் வந்து வெளி மாநில மாவட்டத்துக்காரங்களுக்கே தெரியாது இந்த மதுரை லாங்குவேஜ், கிராமத்து லாங்குவேஜ். அது மாதிரி மயில் ஆத்தா வையும் காசு கொடு, ஆத்தா ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, நாய் வளர்க்கலை, இந்த சப்பானியத்தான் வளர்த்தா. சப்பானின்னு சொன்னால் சப்புன்னு அரைஞ்சிடு. இப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்களா. இது பூரா அந்த கிராமத்து மொழியை, கிராமத்துடைய கதையை கொண்டு வந்தவர் தான் நம்முடைய பாரதி ராஜா அவர்கள். 2009 சோனியா காந்திக்கு கருப்பு கொடி காட்டினதுக்காக அவருடைய அலுவலகம் காங்கிரஸ்காரர்களால் தாக்கப்பட்டது. எப்பயுமே காங்கிரஸ் துரோக காங்கிரஸ். நாங்களாம் இன்னைக்கு
சென்னைக்கு போய் கடுமையா காங்கிரஸை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணோம். பாரதிய ஜனதாவுக்கு பின்னாடி அழைத்தால் தெற்கு சீமை திரளும், தென்பாண்டி மண்டலம் திரளும் சொன்னார். அவருடைய அலுவலகம் தாக்கப்பட்டுச்சு. அது மாதிரி ஒரு மேல எவ்வளவு வஞ்சன்ஸ் வச்சிருக்காங்கன்றது உதாரணம், ஒரு நுரையீரல் தொற்று 84 வயது, அது ஒரு பெரிய விஷயம். வயது இன்னும் கூட இருந்திருக்கலாம். மகன் இறந்து போயிட்டார் மனோஜ். அவருடைய எதையும் எதையும் படித்தவர் தான். ஆனால் அவருடைய மகனுடைய மறைவு என்பது அவருக்கு தாங்க முடியாத ஒரு பேர் இழப்பு. அதனால் நுரையீரல் பாதிக்கப்பட்டு எம்ஜிஎம் மருத்துவமனை சென்னையில் சிகிச்சை பெற்றார் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. அப்புறம் அது ஒரு நாள் கூட நான் ஃபோனில் இரவில் நானும் நம்முடைய உதயம் ராஜேந்திரன் அவர்களும் இங்கே ஃபோனில் கூட பேசினேன். நல்லா இருக்கேன் அப்படின்னாரு. அது போக தனிமை இன்னைக்கு மனிதனை வாட்டுது. இன்னைக்கு மதுரையில் ஒரு செய்தி பார்த்தேன். 4 பேர் இந்த ஒரு வாரத்தில் மட்டும் வயதான மூதாட்டி, வயதான முதியவர்கள் தனிமையாக, மகன் இருக்கான், மகன் ஆரப்பாளையத்தில் இருக்கான், அம்மாவை தனிமையாக மனைவியோட குடும்பத்தோட வயதானவங்களை வச்சு வாழ முடியல. அந்த அளவுக்கு இன்னொரு அந்த கூட்டு குடும்ப கலாச்சாரம் இன்னைக்கு மாறினால இந்த ஒரு வாரத்தில் மட்டும் 4 பேர் தனிமையா இருந்தனால ஒருத்தருக்கு ஃபாரின்ல இருந்து ஃபோன் பண்ணி வசந்த நகர் அபார்ட்மெண்ட்டுக்கு வர சொல்லிச்சு. தீயணைப்பு படை அவரை தனிமையில் 60 வயசுக்கு மேலே 65 வயசுக்கு மேலே தயவு செஞ்சு தனிமையில் விடாது. வயதானவர் அவங்க நேரத்துக்கு மாத்திரை எடுக்க முடியல, மாத்திரை சாப்பிட முடியல, அவங்க விழுந்துறாங்க. அந்த கொடுமை தான் பாரதி ராஜா. அவர் எப்பயுமே தன்னைத்தானே சுயமாக பூர்த்தி செய்யக்கூடியவர். ஆனால் தனிமையா இந்த மரணம் கொஞ்சம் ஆள் கூட இருந்திருந்தால் இன்னும் மரணம் அவர் தள்ளி போயிருக்கலாம்ன்ற வருத்தம் எங்க மாதிரி உண்டு. 90 வயதையும் தாண்டி இருக்கக்கூடியவர் தான் வைராக்கியமானவர், நெஞ்சுரம் படைத்தவர், தமிழ் திரையுலகத்துக்கு மிகப்பெரிய பேரிழப்பு. அதை போன்று ஒரு தமிழனை தட்டி எழுப்புகின்ற என் இனிய தமிழ் மக்களே என்று கலைஞருக்கு அடுத்து அந்த கரகரத்த குரலில் அழைக்கின்ற ஒரு தமிழின போராளியை நான் இழந்திருக்கிறதாக நான் கருதுகிறேன். எனக்கு திரைப்பட துறையில அவர் சாதனை இமாலயா சாதனை. அதை விட திரைப்பட துறையில் இருந்து கொண்டு அந்த திரைப்படத்துறை மாசு மூலமாக காசு பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில், பதவி பவுஸ் எதிர்பார்க்கிற இந்த காலத்தில், அந்த திரைப்படத்துறையின் ஆளுமையை பயன்படுத்தி, அந்த திரைப்படத்துறையினுடைய முகத்தை பயன்படுத்தி, தன் வளர்ச்சிக்காக பயன்படுத்தாமல் இனத்திற்காக, மொழிக்காக, ராமேஸ்வரம் மீனவர்களுக்காக, இலங்கை தமிழர்களுக்காக, காவேரி பிரச்சனைக்காக, முல்லையாற்று பிரச்சனைக்காக, தமிழர்களுடைய அனைத்து ஜீவாதார பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு போராளி இழந்திருக்கிறதாக நான் வருத்தப்படுகிறேன். அதனால இந்த தனிமை என்றது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. வயதானவர்கள் நம்ம தனியாக விடக்கூடாதுன்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அது மாதிரி கிழக்க போகிற ரயிலில் அந்த சாதி மறுப்பு காதலை பேசியது பெரிய விஷயம். நீங்க அதில் ஒரு இராணுவ வீரர் தான் மறிச்சு இது பண்ணுவான், அவனை அடிச்சு கொண்டுருவாங்க, அவங்க போயிடுவாங்க ஊரை விட்டு. சாதி மறுப்பை பேசுகிற ஒரு கிராமத்திலிருந்து வந்த ஒரு பிற்போக்கு சமூகத்தில் பிறந்து வளர்ந்த, கிராமிய சூழலில் வளர்ந்தவர் சாதியை மறுப்பு காதலை பேசியது முற்போக்கு கிழக்க போகிற ரயில். அது மாதிரி அலைகள் ஓய்வதில்லை, மதம் கிடந்த காதல் பாருங்க, சாதி மறுப்பு காதல், அடுத்த அலைகள் ஓய்வதில்லை மதம் கடந்த காதல். அதை விட இதெல்லாம் பார்த்துதான் பார்ப்பனர் மணியன் இதையும் பேசுறது பத்திரிகையில் எழுதுறான். அதாவது இவர் சாதிய ஒழுக்கத்தை சீர்கெடுக்க வருகிறார், எந்த ஜாதியிலும் கல்யாணம் முடிக்கிறார், எந்த மதத்துக்காரும் கல்யாணம் முடிக்கிறான்றத, அதாவது வர்ணாசிரமத்தை சீர்குலைக்க வருகிறான்னு சொல்றான் மணியன். இதய பத்திரிகையில் எழுதுறான் பாரதிராஜாவை கண்டிச்சு. அது மாதிரி நீங்க அந்த மணிரத்னம் எழுதுனதை அவர் நடிகர், இந்த ஆயுத எழுத்துன்றதுல அவர் நடிகராக வர்றார். முத நம்முடைய மணிரத்னம் தயார் பண்ணதில். அதனால் தொடர்ந்து தமிழர்களுக்காக, தமிழ் மொழிக்காக, இனத்திற்காக போராடக்கூடிய போராளியை நாம் இழந்திருக்கிறோம். அவருடைய நினைவுகள் என்பதும் அவருடைய திரைப்படத்துறையை ஒட்டி தமிழினத்திற்கு போராடிய அனைத்தும் என்றைக்கும் நெஞ்சத்தில் நிழலாடும்.
பாரதி ராஜாவின் அலைகள் ஓய்வதில்லை. அவருக்கு செம்மார்ந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். ஓகே சார், நன்றி. நன்றி.